வணக்கம் அன்பான நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் காணவிருக்கும் கதை, சக்தி வாய்ந்த ஒரு விலங்கு அதன் முழு பலத்தையும் பயன்படுத்தாமல் தன்னை தானே பலவீனப்படுத்திக் கொள்வது ஏன் என்று என்றாவது யோசித்ததுண்டா? அப்படி ஒரு ஆச்சரியமான கதைதான் இது. ஒரு யானை பண்ணை இருந்தது. அங்கே திடகாத்திரமான மிகவும் பலம் வாய்ந்த யானைகள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன. ஆனால் அந்த யானைகள் எதற்கும் கூண்டு போடப்படவில்லை. மிகச்சிறிய சாதாரண இரும்புச் சங்கிலியால் அதன் கால்கள் ஒரு சிறிய மரக்கம்பத்துடன் பிணைக்கப்பட்டிருந்தன. யானையின் பலம் மலைகளை கூட நகர்த்தக்கூடியது. ஆனால் அது ஒரு சிறு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த விந்தையை பார்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் அந்த பண்ணையின் பாகனிடம் இதற்கான காரணத்தை கேட்டான். அந்த பாகன் சிரித்துக்கொண்டே, "தம்பி, நீ பார்ப்பது உண்மைதான். இந்த யானை இப்போது பலம் வாய்ந்தது. ஆனால் நாம் இதை சங்கிலியால் கட்டுவது இப்போது அல்ல, சின்ன குட்டியாக இருந்தபோதே" என்றான். யானைக்குட்டி மிகச் சிறியதாக இருக்கும்போது அதை கட்டினால் அது சங்கிலியை அறுக்க முயற்சிக்கும். ஆனால் அதன் பலம் போதாது. பலமுறை முயற்சித்தும் முடியாமல் அந்த சங்கிலியை அறுக்கவே முடியாது என்ற முடிவுக்கு வந்துவிடும். காலப்போக்கில் அது பெரிதாக வளர்ந்து அதன் கால்களில் கட்டப்பட்டிருக்கும் சங்கிலியை எளிதாக உடைத்து எரியும் சக்தி பெற்ற பிறகும் அது ஒருபோதும் முயற்சி செய்வதில்லை. அதன் மனதில் இந்த சங்கிலியை என்னால் உடைக்க முடியாது என்ற பழைய நம்பிக்கை ஆழமாக பதிந்துவிட்டது. இன்று அது மிகப் பெரியதாகவும் பலம் வாய்ந்ததாகவும் இருந்தாலும் அதன் மனதிற்குள் இருக்கும் அந்த பிணைப்பு அதன் கால்களில் இருக்கும் பிணைப்பை விட பலமானது. நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல சங்கிலிகள் உள்ளன. அவை நம்மை பற்றிய பழைய எதிர்மறை எண்ணங்கள், என்னால் இது முடியாது என்ற தன்னம்பிக்கையின்மை, அல்லது கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளால் உருவான பயமாக இருக்கலாம். பழைய நினைவுகள், நாம் சிறு வயதில் அல்லது ஆரம்ப காலங்களில் சந்தித்த தோல்விகள் இன்றும் நம் மனதின் மூலையில் ஆழமாக பதிந்து நம்மை பெரிய விஷயங்களை செய்யவிடாமல் தடுக்கின்றன. உண்மை என்னவென்றால், இப்போது நீங்கள் வளர்ந்துவிட்டீர்கள், அனுபவம் பெற்றுவிட்டீர்கள். உங்களைச் சுற்றியுள்ள அந்த சங்கிலி, பயம், சந்தேகம் உண்மையில் அவ்வளவு பலமானது அல்ல. நீங்கள் இப்போது முயற்சி செய்தால் உங்கள் உண்மையான ஆற்றலைக் கொண்டு அதை எளிதில் உடைத்து எறிய முடியும். இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது இதுதான். உண்மையான பிணைப்பு சங்கிலியில் இல்லை, அது நம் நம்பிக்கையில் உள்ளது. உங்கள் வரம்புகளை உங்களால் மட்டுமே உடைக்க முடியும். இது போன்ற புதிய கதைகளை கேட்க விழிகள் பேசுகின்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும்.